அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ராஜாஜி அவர்கள் பற்றி டிஎன்பிஎஸ்சியில் இதற்கு முன்பு என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள். தவறான இணையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வ.உ. சிதம்பரனார், சுப்பிரமணிய பாரதியார், சி. ராஜாஜி, காமராஜர் ஐயா அவர்கள். ஸோ இவங்களுடைய பிறந்த ஆண்டுகளையும் தேதிகளையும் கொடுத்துட்டு அதை பொறுத்த சொல்லியிருக்காங்க. இதில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தவறாக இணைக்கப்பட்டிருக்கிறது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. வ.உ.சி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா 1872 1872 செப்டம்பர் 5 அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சுப்பிரமணிய பாரதியார். இது நமக்கு ஈஸியாக தெரியும், தமிழில் நிறைய முறை வந்து படிச்சிருப்போம் இல்லையா. அடுத்து சி. ராஜாஜி அப்படிங்கிறது டிசம்பர் 10 1878. காமராஜர் ஐயா ஜூலை 15 1903 இல்லையா. ஜூலை 15 நம்ம தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஸோ காலை உணவு திட்டத்தையும் விரிவாக்கம் செய்திருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இல்லையா. அடுத்த கேள்வி பாருங்கள். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ராஜாஜி அவர்கள் தான் நடத்தியிருப்பார். தமிழகத்தில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் ராஜாஜி அவர்கள். அடுத்த கேள்வி. 1922ஆம் ஆண்டு கயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழிதலை கீழ்வரும் தலைவர்களில் யார் வந்து எதிர்த்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 1922ஆம் ஆண்டு கயாவில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் ஒன்று சீர்படுத்துவது அல்லது முடித்து வைப்பது எதை பற்றி சொல்கிறாங்கன்னா சபைகளை அதை வந்து சீர்படுத்தணும் அப்படின்னா அதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ராஜகோபாலாச்சாரியார் தான் சொல்லியிருப்பார். ஓகேவா, ராஜாஜி அவர்கள் தான் சொல்லியிருப்பார். அடுத்த கேள்வி. காந்தியடிகள் சபர்மதி எனும் இடத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அதே போல் ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா, நமக்கு தெரியும் காந்தியடிகள் அவர்கள் சபர்மதி அப்படிங்கிற இடத்துல ஒரு ஆசிரமம் அமைத்திருப்பார். அதே போல் வந்து ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமம் உருவாக்கினார். அந்த இடம் கேட்குறாங்க திருச்செங்கோடு அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி. ராஜாஜி சட்ட மறுப்பு போராட்டத்தை தொடங்கிய நாள் எதுன்னு கேட்குறாங்க. ஏப்ரல் 13 1930. ஓகேவா, அதில் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். சி. ராஜகோபாலாச்சாரி 1930 ஏப்ரல் 13 அன்று உப்பு சட்டத்தை மீறுவதற்காக 98 சத்தியாகிரகிகளின் 150 மைல் அணிவகுப்பை டேஷ் முதல் டேஷ் வரை நடத்தினார். அந்த கொஷின் பாருங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இந்த கேள்வியிலேருந்து இல்லையா. ஸோ 1930 ஏப்ரல் 13 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதில் எத்தனை பேர் கலந்து கொண்டாங்க, எத்தனை தூரம் அந்த மைல் கொடுத்துருக்காங்க, 150 மைல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நமக்கு கொஷின் அங்கே கேட்டிருக்கிறது ஈஸியான விஷயம் தான் கேட்டிருக்காங்க. எங்கேருந்து எங்கே வர அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். திருச்சி டு வேதாரண்யம் அப்படிங்கிறது இல்லையா. ஸோ அந்த உப்பு சத்தியாகிரகத்தில் எங்கேருந்து எங்கே அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும். 1930 ஏப்ரல் 13 98 சத்தியாகிரகிகள், அதாவது 100க்கும் மேற்பட்டோர் வந்து 1000க்கும் மேற்பட்டோர் வந்து கலந்து கொள்றதுக்கு ஆர்வம் தெரிவிச்சிருப்பாங்க. அதில் கொஞ்சம் பேரை மட்டும் செலக்ட் பண்ணி கலந்துக்க வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸும் சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி. சரியான விடையை தேர்வு செய்க. சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தது யாருன்னு கேட்குறாங்க. நீதி கட்சியோட தோல்விக்கு பிறகு காங்கிரஸ் தேர்தலில் நின்று ஒரு மிகப்பெரிய மகத்தான வெற்றி பெற்றிருக்கும். ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட்டு காங்கிரஸ் இதை ஃபார்ம் பண்ணது, மினிஸ்ட்ரியை ஃபார்ம் பண்ணது ராஜாஜி அவர்கள் தான். ஓகேவா. தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ராஜாஜி அவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகேவா. சேல்ஸ் டேக்ஸ் அப்படிங்கிறத யார் அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா ராஜாஜி அவர்கள் தான். ஓகேவா. மது விலக்கு வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். ஹிந்தி வந்து பாடமாக பள்ளிகளில் கொண்டு வந்திருப்பார். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். சேலத்து மாம்பழம், அரசியல் சாணக்கியர் அப்படிலாம் அறியப்படுகிறார். அடுத்து வந்து கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ. சுப்பராயலு ரெட்டியார், அடுத்ததாக பி. சுப்பாராமன், அடுத்தது வந்து பி. முனுசாமி நாயுடு, அடுத்ததாக பி.டி. ராஜன், அடுத்தது வந்து ராஜாஜி அவர்கள். ஓகேவா. யூனிட் 8 இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிச்சயமாக கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்தது கீழ்காண்பவனவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராஜாஜி அவர்கள் அமைச்சரவையை ஏற்படுத்திய ஆண்டு கொடுத்துருக்காங்க. வேதாரண்ய சத்தியாகிரகம், மறுசீரமைப்பு கல்வி முறை, அதுக்கப்புறம் வந்து சிஆர் ஃபார்முலா திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து சரியாக இருக்கிறது தான் கேட்டிருக்காங்க. 2 and 4 அப்படிங்கிறது. வேதாரண்ய சத்தியாகிரகம் 1930 and 4 வந்து சிஆர் ஃபார்முலா அப்படிங்கிறது 1944. ஓகேவா. ராஜாஜி கல்வி அமைச்சரவையை ஏற்படுத்திய ஆண்டு மற்றும்
3 தவறு. மறுசீரமைப்பு கல்வி முறை அப்படிங்கிறதும் தவறாக பொருந்தியிருக்கு. ஓகேவா? அடுத்த கேள்வி, குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் சி. ராஜாஜி. ஸோ இதில் தவறாக இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட் பண்ணி வச்சுட்டு உடனே அதை சர்ச் பண்ணி அந்த ஆன்சரை நம்ம ரைட் பண்ணி சைடில் எழுதி வச்சுக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம தேடி தேடி படிக்கும்போது தான் நமக்கு அது மறக்காது. ஓகேவா? நம்ம ஜஸ்ட்டு பார்க்குறதுனால மட்டும் ஞாபகம் இருக்குமானா சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், நிறைய விஷயங்கள் மறந்துடும். ஸோ அதனால் ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ தேடுறீங்க அப்படின்னா அது நோட் பண்ணும்போது மறக்காது இல்லையா? ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தை சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ராஜாஜி அவர்கள் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் த ஒன்லி கவர்னர் ஜெனரல் ஃப்ரம் மெட்ராஸ் பிரசிடென்சி இன் த டொமினியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது. ஓகேவா? ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி, 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், முதல்ல கொடுத்துருக்கிறது அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர், வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றியவர். இதை சொன்னாலே நம்ம கண்டுபிடிச்சிருவோம் இல்லையா? அந்த 2 ஸ்டேட்மெண்ட் வச்சு சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக 1937 இருப்பார். இது வந்து நமக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ ஆன்சர் ராஜாஜி. அடுத்த கேள்வி, பொறுத்துக கொடுத்துருக்காங்க. கட்சி கொடுத்துட்டு அதை தோற்றுவிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுதந்திர உழைப்பாளர் கட்சி, இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி, பாரதிய ஜனசங்கம், சுதந்திர கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது. சுதந்திர உழைப்பாளர் கட்சி அப்படிங்கிறது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். பாரதிய ஜனசங்கம் அப்படின்னா தீன் தயாள் உபாத்யாயா அப்படிங்கிறது அவங்க தான் வந்து தோற்றுவிச்சிருப்பாங்க. அது சுதந்திர கட்சி, இது நமக்கு தெரியும், ராஜாஜி அவர்கள். கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிங்கிறது A.K. கோபாலன். ஓகேவா? திரும்பவும் வந்து கட்சி ரிலேட்டடானது தான். இதில் ரிப்பீட்டடாக பாருங்கள், ராஜாஜி அவர்களோட கட்சி வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சுதந்திரா கட்சி சி. ராஜகோபாலாச்சாரி, கதர் கட்சி சோஹன் சிங் பக்னா, அண்ட் சுயராஜ்ய கட்சி மோதிலால் நேரு, ஃபார்வர்ட் பிளாக் அப்படிங்கிறது சுபாஷ் சந்திர போஸ். ஸோ ராஜாஜி அவர்கள் பற்றி கேட்கப்பட்ட கேள்விகள் இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு தலைவர் பற்றின கேள்விகளை பார்க்கலாம். டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் பற்றி என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.